டேய் ராம், நம்ம தாத்தா தான்டா, ஏன் தயங்குற? சம்மதம் தான் மாமா. தயக்கம் பயம்லாம் எதுக்குமா? பசங்க விருப்பத்தை நிறைவேற்றுறது தான் என்னுடைய கடமை. ராமுக்கு ஓகேன்னா எனக்கு பரிபூர்ண சம்மதம். என்ன தம்பி பண்றது? நீங்க தான் ஏதாவது பண்ணணும். பண்றேன். ஏற்கனவே பண்ணதே போதும். அப்பா, அந்த பொண்ணுக்கு 50 வயசு ஆனவரோட தொடர்பு இருக்காமே, பேப்பர்ல நியூஸ் வந்துச்சு. அது நியூஸ் இல்லக்கா, வதந்தி. பிரபலமான ஆளுங்களுக்கு இந்த மாதிரி வதந்தி எல்லாம் வரும்னு நீங்க தானே சொன்னீங்க? நானா சொன்னேன்? ஆமாமா, சொல்லிருப்பேன். அப்புறம் எதுக்கு அதை நம்பணும்? அந்த பொண்ணு தங்கம். ஏன் கிருஷ்ணா, உனக்கு தெரியும்ல? ஆமா தெரியும். நிகிதா அந்த மாதிரி பொண்ணு இல்ல. சோ யாருக்கும் எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. அப்பா நீங்க ராம கேளுங்கப்பா. அவனை எதுக்கு கேட்கணும்? அவனுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல மாமா. அப்படியா? வெரி குட். அப்புறம் என்ன, நான் அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசி சீக்கிரமே கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். சாப்பிடுங்க எல்லாரும். வெரி குட் வெரி குட். என்ன தம்பி இது? நான் உன்னை பார்த்தா, அந்த பார்வதி உன்னை பார்த்தா, நான் வந்து ஒண்ணு சொன்னா அவ வந்து ஒண்ணு சொல்றா. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. உங்களுக்கும் நிகிதாக்கும் எப்படி கல்யாணம் நடக்கும்? அதத்தான் நாங்களும் கேக்குறோம். என்ன குழப்பம் பண்ணீங்க? நான் எதுவும் பண்ணல தம்பி. நான் பார்த்தத பார்வதியை பார்க்க சொன்னேன், அவ்வளவுதான். நீங்க என்னத்த பாத்தீங்க? நான் உங்களை பார்த்தேன் தம்பி. அப்புறம் ஏன் பார்வதி அத்தை என்ன பார்த்துன்னு சொல்றாங்க? அதான் தம்பி எனக்கும் புரியல. உங்களதான் எங்களால புரிஞ்சுக்க முடியல. நான் என்னத்த சொல்றது தம்பி? சேம் ப்ரொடக்ஷன், சேம் ஹீரோயின், ஆனா ஹீரோ தான் மாறிட்டாரு. ஒரே மாயமா இருக்கு. இது மாயம் இல்ல, நீங்க பண்ண பிரச்சனை. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? என்ன தம்பி, தப்பு நீங்க பண்ணிட்டு பழைய என் மேல போடுறீங்க? நான் பண்ணனா? ஆமா. கிருஷ்ணா என்ன தப்பானா? நிகிதாவை கட்டி பிடிச்சது தப்பு இல்லையா? நீங்க பாத்தீங்களா? பார்வதி பார்க்கல, அதான் பிரச்சனை. நிகிதாவை நீ கட்டி பிடிச்சேடா? நீங்க மட்டும் யோகியமா? நிகிதாவோட கைய பிடிக்கல? கைய பிடிச்சா காதலா? அப்படின்னு நான் சொல்லல, பார்வதி தான் சொன்னா. ஹலோ, எங்க ரூம் கிட்ட உங்களுக்கு என்ன வேலை? நீங்க ரொம்ப முக்கியமான வேலையில இருப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? எல்லாத்தையும் பாதி பாதியா பார்த்துட்டு பிரச்சனை பண்றீங்க. என்னால எந்த பிரச்சனையும் இல்ல. நிகிதாவுக்கும் ராமுக்கும் கல்யாணம் பண்றதா சொன்னாங்களே, அது பிரச்சனை இல்லையா? அப்படின்னா நிகிதாவை நீங்க தான் லவ் பண்றீங்க. அதனாலதான் அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டீங்க. அதனாலதான் இப்படி டென்ஷன் ஆகுறீங்கல்ல? இல்ல, கிருஷ்ணாவுக்கு நிகிதாவுக்கும் லவ் இல்ல. ஆஹா, அப்படின்னா உங்களுக்கும் அவளுக்கும் இருக்கா? அதனாலதான் அவ கைய பிடிச்சிங்களா? புரிஞ்சு போச்சு தம்பி. இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. நீங்க 2 பேருமே நிகிதாவை காதலிக்கிறீங்க. அப்படின்னா அப்படின்னா என் மங்கா நிலைமை அவ உங்க மைண்ட்லயே இல்லையா? என்ன தம்பி இப்படி தப்பு பண்றீங்க? ஹீரோயினை வெட்டிட்டு சைடு ரோல்ல வந்தவளை காதலிக்கிறீங்க. ஐயோ, நான் நிகிதாவை லவ் பண்ணல. நானும் பண்ணல. போய் இத பாருங்க தம்பி, என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது அநியாயம் நடந்துச்சு, நான் சும்மா இருக்க மாட்டேன். பி கேர்ஃபுல். என்னடா இவன் நம்மளுக்கு வார்னிங் கொடுத்துட்டு போறா? அது விடுறா. முதல்ல நிகிதா பிரச்சனைக்கு ஒரு வழியை பாரு. அது ஒரு பிரச்சனையே இல்லடா. நான் நிகிதாவுக்கு போன் பண்ணி பேசுறேன். இப்ப ப்ராப்ளம் இந்த கங்கா தான். அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும். என்ன பண்றது? கொலை பண்ணிடலாம் அவளை. பண்ணிட்டு கோவாக்கு ஓடிடலாம். நமக்கு தெரிஞ்ச கோவா போலீஸ்க்கு தெரியாதா? டேய், நீ ஏன்டா கங்கா மாதிரி யோசிக்கிற? அப்படின்னா லூசு மாதிரி. முதல்ல நிகிதா பிரச்சனையை பாரு, அப்புறம் கங்காவை பத்தி யோசிக்கலாம்.
என்ன நான்சென்ஸ் திங்ஸ் நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. கிருஷ்ணா மைண்ட்ல நீ இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்காக அவங்க வீட்டுக்கு நம்மள கூப்பிடுறாங்க? மா, கிருஷ்ணா வீட்ல ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்குமா? கிருஷ்ணா ஃபோன் பண்ணாரு. நம்ம போய் அதை கிளியர் பண்ணணும். ரொம்ப நல்லா இருக்கு நிக்கிதா. அவனுக்கு நீ தேவையில்ல, ஆனா அவங்க வீட்டு பிரச்சனை தீர்க்க மட்டும் நீ வேணுமா? மா, லுக் ஹியர். கிருஷ்ணா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், லவ்வரும் கூட. என்ன சொல்ற நீ? அவசரத்துக்கு உதவுற மட்டும் தான் ஃப்ரெண்டா? தேவைப்படும் போது மட்டும் ஞாபகம் வர்றதுக்கு பேரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லம்மா, அதுக்கு பேரு செல்ஃபிஷ். மா, கிருஷ்ணாவுக்கு என் மேல அன்பை தவிர வேற எதுவுமே இல்லம்மா. செல்ஃபிஷ்னு சொன்னீங்களே, அது நான் தான். உயிருக்கு உயிரா காதலிச்சு கிருஷ்ணாவை விட்டுட்டு உங்க பேச்சு கேட்டுட்டு உங்க பின்னாடி வந்த அந்த செல்ஃபிஷ் நான் தாமா. இங்க பார், கேரியருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறவங்க இந்த உலகத்துல யாரும் செல்ஃபிஷ்னு சொல்ல மாட்டாங்க. காதலிச்சவனை விட்டுட்டு சுயநலத்துக்காக ஓடுறவள வேற என்னன்னு சொல்லுவாங்க? பண்ண தப்ப மறந்துட்டு நல்லவளா மாற ஆசைப்படுறேம்மா. தொலைஞ்சு போன என் காதல தேடி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ்மா, இந்த ஒரு முறை ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். கிருஷ்ணா கிட்ட என் மானத்தை காப்பாத்துங்க ப்ளீஸ்மா. சரி சரி, கண்ணை தொடச்சுக்கோ, அழாத. எங்க இவங்களை இன்னும் காணோம்? வாங்க வாங்க. வணக்கம், என் பேரு கங்கா, மங்கம்மாவோட அம்மா. மங்கம்மா? அம்மா, மங்கா தான் மேகி. ஆமா ஆமா, மேகி மேகி. வணக்கங்க. வணக்கம். ஹாய் ஆண்டி. ஹாய். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டைம் அலாட் பண்றீங்களா? பெரிய மேட்டர் ஒண்ணும் இல்ல, மறுபடியும் சொல்றேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நான் கங்கா, மங்கம்மாவோட அம்மா. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. உங்களை பத்தி சொல்லுங்க. நிக்கிதாவை பத்தி தெரியும்ல? ஆமாமா, தெரியும். நான் நிக்கிதாவோட அம்மா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எல்லாத்துக்கும் ஷாக் தானா? ஜோக்க நினைச்சு சிரிங்களேன். ஆமா, நீங்க என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? என் பொண்ண ராமுக்கு கல்யாணம் பண்ற விஷயமா பேச வந்திருக்கேன். நானும் அத பத்தி உங்ககிட்ட பேசதான் வெயிட் பண்றேன். ராம் நல்லவன் கிடையாது, தத்தி. டெய்லி ஒரு பொண்ணு கூட சுத்துவான், டெய்லி தண்ணி அடிப்பான், பப்பு பாரு டிஸ்கோன்னு சுத்திக்கிட்டே இருப்பான். இவ்வளவு மோசமான பையனுக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுக்க போறீங்களே, இது நியாயமா? இப்படிப்பட்ட பையனுக்கு கட்டி கொடுத்தா உங்க பொண்ணோட வாழ்க்கை தான் நாசமா போகும். அப்புறம் காலத்துக்கும் நீங்க தான் அழுவணும். என்ன சொல்றீங்க? வர வழியிலே என் பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஆமா, ராமாவோட கிருஷ்ணா ரொம்ப நல்லவனாமே. கிருஷ்ணாவோட கம்பேர் பண்ணா ராம் ரொம்ப நல்லவன். நிறைய பொண்ணுங்க கூட சுத்தினாலும் ராம் இது வரைக்கும் எந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெடுத்ததே இல்ல. ஆனா கிருஷ்ணாவுக்கு ஆல்ரெடி ஒரு லவர் இருக்கா. அந்த பொண்ணு கிருஷ்ணாவை கட்டி பிடிச்சிட்டு இருந்தத நானே பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன், அப்புறம் உங்க இஷ்டம். அப்புறம் ஒரு விஷயம்,
இப்ப நான் உங்ககிட்ட எதுவுமே பேசல. உங்களை எனக்கு தெரியாது, என்ன உங்களுக்கு தெரியாது. எல்லாத்தையும் மறந்துடுங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. என்னது இது? வாங்கம்மா. இது என்னுடைய பேரன் ராம், அது இன்னொரு பேரன் கிருஷ்ணா. வணக்கம் ஆண்டி. உங்க மகளும் என் பேரன் ராமும் ஒருத்தர் விரும்புறாங்களாம். அது எனக்கு இப்பதான் தெரியும். இவ்வளவு பெரிய டென்னிஸ் பிளேயர் எங்க வீட்டு மருமகளா நான் ஏத்துக்க வேணும்னு பயந்துகிட்டு என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்களாம். உங்களுக்கு சம்மதம்னா கல்யாணத்தை வச்சுக்கலாம், எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்லை. சொல்லு. விருப்பம் என்னன்னு சொல்லுங்க. பசங்க விருப்பத்துக்கு நம்ம தடையா இருக்க கூடாது. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன். இங்க எல்லா சொத்துக்கும் ராமும் கிருஷ்ணாவும் தான் வாரிசு. இப்ப ஹோட்டல் நிர்வாகத்தெல்லாம் என் புள்ள ராமு தான் பாத்துட்டு இருக்கான். உங்க பொண்ணும் ஒரு விஐபி, எங்க அந்தஸ்துக்கும் கரெக்டா இருக்கும். ஜோடி பொருத்தமும் நல்லா இருக்கு. சொல்லு. வேண்டாம் சொல்லுங்கம்மா. என்னுடைய சின்ன பேரன் கிருஷ்ணாவுக்கும் என் பேத்தி மங்கம்மாவுக்கும் இப்பதான் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. நீங்க உங்க முடிவை சொல்லிட்டீங்கன்னா 2 கல்யாணத்தையும் ஒரே நேரத்துல வச்சுக்கலாம். சொல்லுங்க, உங்க பொண்ண எங்க ராம்க்கு கொடுக்க உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம் தான். என் பொண்ணு விருப்பத்துக்கு நான் தடையா இருக்க விரும்பல. நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். ஓகேப்பா. எல்லாரும் மன்னிச்சுக்கங்க, பூஜை முடிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்பா, நான் இங்க உட்காந்துக்கலாமா? ஆமா, இவங்க யாரு? நம்ம சொந்தக்காரங்களா? அட, நீங்க நிக்கிதா தானே? டென்னிஸ் எல்லாம் விளையாடுவீங்களே. ஏற்கனவே எங்க வீட்டுக்குலாம் வந்திருக்கீங்களே. உங்களை பத்தி பேப்பர்ல எல்லாம் நிறைய வதந்தி வருதே. ஆனா அத நாங்க நம்பல. ஆமா, இவங்க யாரு? முகஜாட உங்க அம்மா மாதிரியே இருக்கு. வணக்கம்மா, என் பேரு கங்கா, மங்கம்மாவோட அம்மா. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? கல்யாண விஷயமா? ராமுவும் நிக்கிதாவும் லவ் பண்றாங்கல்ல? அப்படியா? எனக்கு தெரியாதே. எனக்கும் என் பொண்ணு சொல்லிதான் தெரியும். ராம் தம்பி, ம். நீங்க லவ் பண்றீங்களா? நிகிதாவை கல்யாணம் பண்ணிக்க ஓகேவா? நீ என்னம்மா புதுசா கேக்குற? அவனுக்கு ஓகேன்னு அவங்க அம்மா சொல்லிட்டாங்களே. ஆமா நாத்தனாரே, ராமுவுக்கும் ஓகே தான். என்னம்மா? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ஏய் நிக்கிதா, எனக்கு அவளை பிடிக்கல. என்னங்க இது? இத்தனை நாளா இந்த வீட்டுல கிருஷ்ணாவுக்கும் மங்கம்மாவுக்கும் தான் சண்டை நடக்கும். இப்போ ராமுக்கும் உங்க பொண்ணுக்கும்.
நீங்க கவலைப்படாதீங்க. சின்ன சிறுசுங்க இப்படி சண்டை போட்டாலும் கொஞ்ச நாள்ல ஒண்ணு சேர்ந்துருவாங்க. நம்ம முடிவு எடுத்தபடி ஒரு நல்ல நாளை பார்த்து இவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தத்தை பண்ணிடுவோம். சரிங்க. இப்போ எங்க ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு, அவர் அனுப்பிச்சு ஜாதகம் பார்த்து பொருத்தம் பண்ணிடுவோம். இந்த பொண்ணை இன்னும் காணோம். இன்னைக்குன்னு பார்த்து லேட் பண்றாளே. இங்க என்னென்னமோ நடக்குது. அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். இல்லைன்னா மேகி வாழ்க்கை நாசமா போயிடும். அம்மா மேகி, சீக்கிரம் வாமா. அம்மாடி கங்கா, உடனே ஒரு விஷயத்தை உன்கிட்ட சொல்லணும். காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டியா? நான் சொல்றத கேளுமா. காலையில இந்த வீட்ல ஒரு பெரிய சீன் நடந்துச்சு. ஏன் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? பிரச்சனை இல்லம்மா, 2 கெஸ்ட் வந்தாங்க. யாரு? அம்மா பொண்ணு 2 பேரும் வந்தாங்க. அதுல அம்மா பேரு தெரியாது, பொண்ணு பேர் மட்டும் நிகிதா. எப்போ வந்தாங்க? இப்பதான் போனாங்க. விஷயம் என்னன்னா, ராமுக்கும் நிகிதாக்கும் நிச்சயதார்த்தமா. ராமுக்கும் நிகிதாவுக்குமா? ஆமா, ஆனா ராம்க்கு அது பிடிக்கல. தெரியும். என்ன தெரியும்? ராம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. யாரு, நிகிதாவையா? இல்ல உன்ன. ராம் என்ன இப்படி? இதே டவுட் எனக்கும் இருந்துச்சு. உனக்கும் கிருஷ்ணாவுக்கு தான் நிச்சயதார்த்தம் நடந்தது இல்ல? அது ப்ராப்ளம் கிடையாது. அதுவும் தெரியும். கிருஷ்ணாவும் நிகிதாவும் லவ் பண்றாங்கல்ல? அது உனக்கு எப்படி தெரியும்? தெரிய வேண்டியது இன்னொன்னு இருக்கு. ராமும் நிகிதாவும் லவ் பண்றதா பார்வதி சொல்றா. ராம்க்கும் நிகிதாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சுபத்ரா சொல்றா. அதுக்கு நிகிதா அம்மாவும் சப்போர்ட். ஐயோ, அது எப்படி முடியும்? யாருக்கு தெரியும்? 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில நடத்தணும்னு கேஎம்ஆர் சொல்றாரு. ஐயோ, 2 கல்யாணமா? ஆமா, ஒன்னு உன்னோடது, இன்னொன்னு நிகிதாவோடது. அது எப்படி நடக்கும்? அதான் எனக்கும் புரியல. உனக்கும் கிருஷ்ணாக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. கிருஷ்ணாவும் நிகிதாவும் லவர்ஸ். ராமு நிகிதாவும் லவ் பண்றதா பார்வதி சொல்றா. ராமுக்கும் நிகிதாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சுபத்ரா சொல்றா. உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ராம் நினைக்கிறான். உனக்கும் கிருஷ்ணாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேஎம்ஆர் நினைக்கிறாரு. எவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ். உனக்கு ஏதாவது புரியுதா? உனக்கு புரிஞ்சுதா? இல்லம்மா, எனக்கும் புரியல. புரியலன்னா எப்படிமா? புரியாம இந்த குழப்பத்தை எப்படி தீப்ப சொல்லுமா. எனக்கு தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. தெரிஞ்சுக்கோமா, இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. நீதான் பாத்துக்கணும். பாத்துக்கிறேன். என்னத்த பாத்துக்க போற? ஷூ, நீ கொஞ்சம் சைலண்டா இரு, நான் பாத்துக்கிறேன். she is very cute டா. அவ கூட இருந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். டைம் போறதே தெரியாது. மேகி மாதிரி ஆளுங்க ரேர்ரா. எங்கேயோ ஒருத்தர் தான் இருப்பாங்க. she is something special இல்ல? Yeah. That's why I love her. என்ன ராம்? I love Maggie da.